peacemakers of Christo. மனம் மாறாதவராய் பணக்காரனாய் நீ ஆண்டவரை காண முடியாது என்பதை நீ உணர்ந்தாயா? லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, ஏரோது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு எண்ணற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அதே ஏரோதிடம் யோவானானவர் சென்று உன்னுடைய அண்ணனுடைய மனைவியை வைத்திருப்பது தவறு என்று சொல்லும் பொழுது யோவானை வெட்டி போட்டான். ஆண்டவரே ஏசப்பா, அதே பாவப்பட்ட மனிதன், அதே காம வெறி பிடித்த மனிதன், அதே பணக்கார எண்ணங்கள் பிடித்த மனிதன், ஆண்டவரே அதே அதிகார திமுறை உடைய மனிதன் இன்று உன்னை காணும் பொழுது உன்னிடமிருந்து அற்புதங்களை அவன் எதிர்பார்த்தான் சுவாமி. அதே போல இன்று எத்தனையோ ஏரோதை போல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, கிறிஸ்தவ ஏரோதுகள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதே திமுறு பிடித்த, அதிகார திமுறு பிடித்த, ஆணவ திமுறு பிடித்த, பணக்கார புத்தி உடைய ஆண்டவரே, அடங்காமல் இருக்கிற கடின இருதயம் உடைய, பாவ குழிக்குள்ளாய் விழுந்து போன, பொறாமை எண்ணங்கள் கொண்ட, ஏமாற்று எண்ணங்கள் கொண்ட, பொய் சொல்லும் எண்ணங்களை கொண்ட கிறிஸ்தவ ஏரோதுகள் எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, இவர்கள் காமத்திலும் மோகத்திலும் பண ஆசையிலும் சொத்துகளிலும் விழுந்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் இருக்கின்ற போல இருந்து கொண்டு, ஆனால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், அற்புதம் வேணும் ஆண்டவரே. நீர் அவர்கள் குடும்பத்துல இருக்கணும். அவர்கள் செய்யற பாவங்கள்லாம் செய்வாங்களாம், ஆனால் உம்முடைய தெய்வ ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்கு வேண்டும் என்று ஆசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, ஏரோதிடம் நீ ஒரு வார்த்தை கூட பேசல ஆண்டவரே. அதே போல கிறிஸ்தவ ஏரோதுக்களிடம் நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீர்கள். பணக்கார அதிகார திமிரு படைத்தவர்களிடம் நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீர் என்று ஆண்டவரே உன் பிள்ளைகள் உணராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, பாவத்தின் சம்பளம் மரணமே ஆண்டவரே, பாவம் தண்டனையை உண்டாக்கும் என்பதை மனிதன் உணராதவனாக இருக்கிறான் சுவாமி. ஏசப்பா, அந்த பாவத்திலிருந்து நான் என் கணவனை காப்பாத்திக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த பாவத்திலிருந்து நான் என் மனைவியை காப்பாத்திக்கணும் ஆண்டவரே. அந்த பாவத்திலிருந்து என் மகனையும் மகளையும் காப்பாத்திக்கணும் ஆண்டவரே. அந்த பாதாள குழியிலிருந்து என் பெற்றோர்களை காப்பாத்திக்கணும் என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாவத்துல விழுந்துட்டேன் ஆண்டவரே, தெரியாமல் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்கப்பா, என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. நான் அருகதை அற்றவன் சுவாமி, வாழ தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. இருந்த போதிலும் உம் கருணைக்காக ஏங்குகிறோம் ஐயா. நாங்கள் சிறு வயதுல தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. புது வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, ஏரோது மனம் மாறவே இல்லை அப்பா. அதே போல ஆண்டவரே, இன்று எத்தனையோ மனம் மாறாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். குடி வெறியில ஆண்டவரே மனைவியை விட்டுட்டு வாழ்கிறார்கள் ஆண்டவரே. கணவனை விட்டுவிட்டு செல்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, தாய் தந்தையர்களுக்கு அடங்காதவர்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, இதன் மத்தியில இயேசுவே, நான் என்ன செய்ய போகிறேனோ என்று
தெரியாமல் அறியாமல் புரியாமல் இருக்கிறவர்கள் ஏராளம். ஐயோ, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காதா? இயேசுவே, என் தெய்வமே, என் மடிப்பிச்ச போட மாட்டீரா? எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டீரா? இயேசுவே, என் கடனை நான் அடைக்க முடியாதா? ஆண்டவரே, என் நோய்கள் தீரவே தீராதாப்பா. இயேசுவே, என் வாழ்க்கையில நான் வீடே கட்ட முடியாதாப்பா. இயேசுவே, இந்த வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்குமா? இந்த பிரச்சனைகள் தீரவே தீராதா? என் கணவன் மாறவே மாட்டானா? என் மனைவி என்னை ஆண்டவரை அன்பு செய்யவே மாட்டாளா? என் மகனை நான் கரை சேர்க்கவே முடியாதா? ஆண்டவரே, நாங்க என்னப்பா பாவம் செஞ்சோம்? ஏன் ஆண்டவரே எங்களை தண்டித்து கொண்டே இருக்கிறீர்? ஏன் ஆண்டவரே என்னை கைவிடுறிய? ஆண்டவரே, ஏசப்பா, என்னால வாழ முடியல ஆண்டவரே. இந்த உலகத்தை எதிர்த்து போராட முடியவில்லை ஆண்டவரே. ஏரோதுவை போல எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் ஐயா, என்னை நசுக்கி போடுகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, அப்பா, இழிவாக என்னை பார்க்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, ஏரோது உன்னை கொல்ல நினைத்தான் ஆண்டவரே. இயேசுவே, அதே போல இன்னைக்கு என்னையும் கொல்ல நினைக்கிறவர்கள் ஏராளம். என் குடும்பம் அழிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம். நான் அவமானப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, சாத்தானானவன் என்னை வாழ விடல ஆண்டவரே. என் குடும்பத்தை சுத்தி ஆண்டவரே செய்வின மாய மந்திர பிசாசுகள் ஆண்டவரை அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த குடும்பத்துல சமாதானமே காணல ஆண்டவரே. இந்த வீட்டுக்கு எப்ப வந்தேனோ ஆண்டவரே சாபமாகவே இருக்கிறது ஐயா. இயேசுவே, அப்படி எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள், பதட்டத்தோடு இருக்கிறார்கள். திருமண தடைகள் நீங்காதா? என் பிள்ளைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா? இயேசுவே, என் விதிய தலை விதிய மாத்தவே மாட்டீரா ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, வாங்கப்பா, நான் அனாதைய போல கடக்கிறேன்ப்பா ஆண்டவரே. என்னுடைய கூக்குரல் உன்னிடம் தானே ஆண்டவரே வருது. இயேசுவே, ஆண்டவரே, நான் செவுத்துக்கு பேசல ஆண்டவரே, நான் ஒன்ட்ட பேசுறேன்ப்பா. நான் ஓன் புள்ள ஆண்டவரே. அப்பா, நான் இந்த உலகத்து புள்ள அல்ல ஆண்டவரே. இயேசுவே, நான் ஓன் புள்ளப்பா, உனக்கு அங்கீகரிக்கப்பட்ட புள்ள ஆண்டவரே. இயேசுவே, உன் பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. மனம் உடைந்து போய் இருக்கிறார்கள். எவ்வளவு நாள் தான் ஆண்டவரே போராடுவது? போராடி போராடி சோர்ந்து போயிட்டேனே ஆண்டவரே. ஆண்டவரே, ஏரோதுவை போல மனிதர்களிடம் போராடி போராடி சோர்ந்து போய்விட்டேனே ஆண்டவரே. சாத்தானை போல இருக்கிற ஏரோதுகளிடம் போராடி போராடி சோர்ந்து போயிட்டேனே ஆண்டவரே. இயேசுவே, நோய் என்ற ஏரோதிடம் போராடி போராடி சோர்ந்து போய்விட்டேனே ஆண்டவரே. பக்கவாதத்திலும் முடக்குவாதத்திலும் படுத்து கிடக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. வீட்டுக்கு வருமானமே இல்லாமல் என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, உன் மடிப்பிச்ச கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உன்ட்ட மடிப்பிச்ச கேட்கிறேன் ஐயா, வந்து போடுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரிய காரியங்கள் நடக்கட்டும். உன் பிள்ளைகள் உன் சக்தியை காணட்டும், உன் வல்லமையை அவர்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எல்லா தடங்கல்களையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. தீய சக்திகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தடங்கல்களை எரித்து போடுங்க ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீர் என்று முன்மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக
நற்கரணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. இரண்டாவது, தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜெபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒண்ணு என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரவுசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்ல 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகள. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவர, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.